நுழைவுத் தேர்வை அவர்கள் கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க நமக்கான கட்டின காலேஜில், மருத்துவ காலேஜில், மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியாத நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா கூட, எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா கூட நுழைவுத் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்க அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேர்தல். பெண்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் 100 நாள் வேலைக்கான காசை அங்கேருந்து கொடுக்கல. எங்கே போனாலும் பெண்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு மாநிலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட காசு ஏறலை. ஆனால் அந்த வரி 1 ரூபா வாங்கினா நமக்கு திருப்பி கொடுக்கறது 26 பைசா தான். நமக்கான எந்த திட்டத்துக்கும் மோடி ஆட்சி, பிஜேபி காசு கொடுக்கறதில்ல. மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் நமக்கு தராங்க இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, அது நிறுத்தப்படும். டெல்லியில் இருக்கக்கூடிய மோடியுடைய அரசு, ஒன்றிய அரசு எப்படி நாம் கஷ்டப்பட்டு போராடி உரிமைகளை பெற்றோமோ அந்த உரிமைகளை எல்லாம் பறிக்கிறாங்க. ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் படித்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுற ஜாதியில் பிறந்தவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். அந்த சட்டத்தை தூக்கி போட்டுட்டு யார் வேணாலும் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கலான்ற உரிமையை, இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திராவிட இயக்கம். இன்று ஒன்றிய அரசாங்கம் நீட் பரீட்சையை கொண்டு வந்து நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண வீட்டு பிள்ளைங்க, வசதி வாய்ப்புகள் இல்லாத வீட்டு பிள்ளைங்க மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும்னா அது அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கும். தனியாரில் போய் படித்தா ஃபீஸ் ஜாஸ்தி, போக முடியாது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இதையெல்லாம் ஒழிக்கக்கூடிய வகையில் அந்த நுழைவுத் தேர்வு, நீட்டுக்கான நுழைவுத் தேர்வை அவர்கள் கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க நமக்கான கட்டின காலேஜில், மருத்துவ காலேஜில், மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியாத நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே புதிய கல்விக் கொள்கை, அந்த கல்விக் கொள்கை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர அந்த புது கல்விக் கொள்கை, அதை நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகல. எல்லா காலேஜும் இப்போ மெடிக்கல் காலேஜுக்கு நுழைவுத் தேர்வு, அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர அந்த புது சட்டத்தில் எல்லா கல்லூரிக்கும் பிஏ படிக்கணும்னா, பிஎஸ்சி படிக்கணும்னா, பிகாம் படிக்கணும்னா, இன்ஜினியரிங் படிக்கணும்னா, எதுக்கு படிக்கணும்னாலும் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா கூட, எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா கூட நுழைவுத் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்க அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேர்தல். அதே நேரத்தில் இந்த தேர்தல்ங்கிறது நம்முடைய அடுத்த தலைமுறை அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய் விடாமல் நம்ம பாதுகாக்கணும்னா இந்த தேர்தலில் நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிற தேர்தல் இல்லை. காலமாக இனிமேல் நம்ம எதிர்காலம், நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம், நம்ம அமைதியாக வாழறது, இது அத்தனையையும் முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். மணிப்பூரில் 2 குழுக்களுக்கு இடையே சண்டை. இதுவரைக்கும் பிரதமர் போய் எட்டி கூட பார்க்கல. எல்லாரும் வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை, போய் வேற ஒரு இடத்துல தங்கி மாதக்கணக்கிலே அவதிப்படக்கூடிய ஒரு நிலைமை என்று இன்னைக்கு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை. பிள்ளைங்களை நாங்கள் போய் அந்த முகாம்களில் பார்த்தீங்கன்னா கை குழந்தைகளை வச்சுட்டு பால் கூட கிடையாது, அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெண்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு நியாயம் கிடையாது, நீதி கிடையாது.
விசாரணை கிடையாது. இந்த ஆபத்துகள் எல்லாம் இப்படி சண்டை மூட்டி பிரச்சனைகளை மூட்டி அதில் குளிர்காயணும் அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை, ஒரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. 100 நாள் வேலை இல்லையா? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு 100 நாளாவது விவசாய வேலை இல்லாத நாளில் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த 100 நாள் வேலை காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது நம்ம அந்த அரசில் ஒரு அங்கமாக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்கிற பணத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சில மாதங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டபோது 300 கோடி 320 கோடிக்கு மேலே நமக்கு தரணும், தரலை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் 100 நாள் வேலைக்கான காசை அங்கேருந்து கொடுக்கல. எங்கே போனாலும் பெண்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு மாநிலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட காசு ஏறலை, காசு ஏறலை, காசு ஏறலை, வேலை பார்க்குறோம் காசு ஏறலை. 100 நாள் வேலைலாம் யாருக்கும் கொடுக்கறதில்ல. 20 நாள், 40 நாள், 50 நாள் இவ்வளவுதான். ஏன்னா மக்களுக்கான திட்டத்தை அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க. அதே போல தான் தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருந்து வரி வாங்கிக்கிறாங்க இல்லையா மத்திய அரசாங்கம். ஆனால் அந்த வரி 1 ரூபாய் வாங்கினா நமக்கு திருப்பி கொடுக்கறது 26 பைசா தான். மிச்ச காசு வரதே இல்லை, அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு பதிலாக யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம கிட்ட இருக்க காசை வாங்கி நமக்கு மழை வெள்ளம் வரும்போது 1 ரூபாய் கொடுக்கல. மோடி அவர்கள் நமக்கு தர வேண்டிய பாக்கி 20,000 கோடிக்கு மேலே. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் நாம் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் நமக்கு தராங்க இல்லையா, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, அது நிறுத்தப்படும். அதை கூட கொடுக்க முடியுமான்னு தெரியாத ஒரு நிலை வந்துவிடும் என்று நம்முடைய முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளம் வந்தா எது கேட்டாலும் காசு கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி தொகை நிலுவையில் இருக்கிறத கொடுக்கறது கிடையாது. நமக்கான எந்த திட்டத்துக்கும் மோடி ஆட்சி பிஜேபி காசு கொடுக்கறது இல்லை. தேர்தல் வரப்போது அவங்களும் வருவாங்க, ஓட்டு போடுங்க இல்லையா? அப்போ கேளுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்க கேட்குறீங்களா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்கன்னு கேளுங்க. மழை வந்து வெள்ளம் வந்து சென்னை தூத்துக்குடியெல்லாம் பாதிக்கப்பட்ட போது எங்கே போயிருந்தீங்கன்னு கேளுங்க. இடிஞ்ச வீட்டுக்கு எங்கள் முதலமைச்சர் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தார், நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு கேளுங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் பேர் மட்டும் நீங்கள் வைக்கிறீங்க, காசு கொடுக்கறது எங்கள் முதலமைச்சர், நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேளுங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.